வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். சம்மணசானவர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போம். 1. இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரனுடைய நேசம் விளங்குகிறது. சர்வேஸ்வரன் உலகத்தை மீட்பதற்காக நமக்கு சரிசமானமாய் இருக்கிற தம்முடைய ஏக குமாரன் மனித அவதாரம் எடுக்க சித்தமாகி கன்னிமரியாயிடத்தில் ஓர் சம்மணசை அனுப்பி தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். இந்த கன்னிகை தமக்குச் சொன்ன மங்கள வார்த்தைகளை மிகுந்த தாழ்ச்சியோடு கேட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சுதனாகிய சர்வேஸ்வரனை தமது திரு உதரத்தில் பிள்ளையாக தரித்தார்கள் என்பது சத்தியம். இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரன் தமது அளவில்லாத நேசமும் மிகுதியான தயாளமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்கச் செய்தார். ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து தமது இரத்தமெல்லாம் சிந்த வேண்டியதிருந்ததால் பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிகப்பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறதென்று அறியக்கடவோம். அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வேஸ்வரன் கன்னிமரியாயை தெரிந்து கொண்டதினால் அவருடைய தயாளத்துக்காக தோத்திரம் சொல்லி தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதூதருடன் சேர்ந்து அன்னையை நாம் வணங்குவோமாக. 2. தேவசுதனுடைய மனத்தாழ்ச்சி விளங்குகிறது. தேவமாதாவின் திருவுதரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரன் தம்மை மிகவும் தாழ்த்திக் கொண்டார். எப்படியெனில் நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு, நோவு, வேடனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்திக் கொண்டார். தாழ்ச்சியாகிற புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்திக் கொண்ட சர்வேஸ்வரன் சமூகத்தில் நீசப்புழுவாகிய மனிதன் அகங்காரம் கொள்ளுகிறது எவ்வளவு அநியாயமும் அக்கரமுமாயிருக்கிறது. ஆனால் தாழ்ச்சியில்லாதவன் கரையேறக்கூடாது என்பதினால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்துமத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவமாதாவையும் அவர்களுடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக. 3. தேவமாதா பெற்ற மகிமை விளங்குகிறது. இந்த பரம ரகசியத்தில் கன்னிமரியாள் அடைந்த உன்னத மகிமையை பற்றி தியானிப்போம். சுதனாகிய சர்வேஸ்வரன் அவர்களிடத்தில் மனிதாவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கன்னிகை ஒரு காலும் கன்னிமகிமை கெடாமல் சர்வேஸ்வரனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சம்மணசுகளுக்கும் மேலானார்கள். சர்வேஸ்வரன் அளவில்லாத வல்லமையுள்ளவராயிருந்தாலும் இந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. வேதபாரகர் சொல்லியுள்ளபடி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தைக் காட்டிலும் மேன்மையான வேறு உலகை உண்டு பண்ணலாம்.
ஆனால் தேவமாதாவை பார்க்க அதிக உத்தமமான மாதாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அத்தகைய மேலான மகிமையைப் பெற்ற கன்னிமரியாள் திருப்பாதம் பற்றி அவர்களை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தைத் தேடிச் செல்வோமாக. செபம். சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கன்னிகையே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இராக்கினியே, தாழ்மையுள்ள மாமரியே, என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்படுகிறேன். ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன். ஆகையால் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும். சர்வேஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயவு செய்தருளும். ஆமேன். புனித பெர்னாண்டு தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாலிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிய மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.